இப்போ நீங்க சொன்னதுல ஐ ஹாவ் 2-3 questions again. ஒன்னு வந்து நீங்க சொன்னீங்க இந்த நைதிகா இது சொல்றது பண்றது லைக் அக்னிஹோத்திரம் சந்தியாவந்தனமோ all this is only for men. I think so. Because for females or women of other communities or caste, I have not seen women doing it. So I want to know, is it applicable for women also, or is it applicable only for men? That's one of my questions. The other question is, you said about praying to Kuladevam. What about people who do not know what their Kuladevam is? That was my second question there. And the third question, you said certain great Mahan Rishis and saints they allow their sufferings to be there. So my understanding is, if you allow your sufferings to continue and not seek for prayashchitam or pariharam, that means you undergo all your sufferings in this very birth itself, and then therefore you don't have to worry about it later. Supposing you're doing pariharam or prayashchitam, you still have to the remnants of it you still have to undergo. Therefore, why to carry it over? So let me finish all that in this birth itself, in this birth itself. This is my உங்களுடைய நான் நினைச்சிருக்கிறது கரெக்டா அப்படின்றது. மூணாவது விஷயம், பெரியவங்க அப்படி பண்றதுக்கு காரணம் அதுதான். எதாவது அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், அடுத்த திரும்பத்துக்கு கேரி ஓவர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் மூணாவது விஷயம். அப்படிதான். முதல் கேள்வி என்ன? திஸ் அக்னிஹோத்ரா சந்தியாவந்தனா இதெல்லாம் வந்து ஆண்கள் செய்யறதுதான் எனக்கு தெரிஞ்சது, பெண்களுக்கு இல்ல. அப்போ அவங்களுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும்? நைத்திக கர்ம பண்ணல அப்படிங்கிறது எப்படி வரும்? இன் வாட் வே? பொதுவா எல்லாரும் ஒத்துக்கிட்டபடி கூட பார்த்தா பிராமண கஷத்திரிய வைசியர்களுக்கு பூணூல் உண்டு, உப்பாக்கர்மம் உண்டு, அவங்க பண்ணுவாங்க சந்தியாவந்தனமா முதலான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நடைமுறையில நாடு சீரழிஞ்சு போச்சுது. சகாலை நேக மகதா க்ஷீணோ நஷ்ட பரந்தபன் கீதையில சொன்னது மாதிரி பிராமணர்களே கூட சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றாங்களாங்கிறது கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி அவங்க பெண்களுக்கும் உபாகர்மா பண்ணி அவங்களுக்கும் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க பின்ன பூர்வமேவ பவான் உத்தமான், இது எனக்கு ஞாபகம் இருக்கு, பண்ணி வைக்கிறாங்க. ஒண்ணு. அப்புறம் பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க கட்சியிலையும் கூட என்ன இது அப்படின்னா சகதர்மிணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கணவன் என்னென்ன செய்கிறானோ அந்த இதுல எல்லாம் பாதி புண்ணியம் மனைவிக்கும் போயிடுது. மனைவி செய்யறதுல எல்லாம் பாதி கணவனுக்கு போகாது. ஆனா கணவன் செய்யறதுல எல்லாம் மனைவியினுடைய ஒத்தாசையோட தான் கணவன் செய்ய முடியும். அவர் செய்யக்கூடிய எல்லாத்துலயும் மனைவி ஒத்தாசை பண்ணுவாங்க. அவங்க டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்களே தவிர அவனுடைய சப்போர்ட் சிஸ்டம் மனைவிட்ட இருந்தா வரும். அதனால அதுல எல்லாத்துலயும் மனைவிக்கு பங்கு உண்டு புண்ணியத்துல எல்லாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால நேரடியா அவங்க இன்வால்வ் ஆகலைனாலும் யாக யஜ்ஞங்கள் உட்பட எல்லாத்துல இருந்தும் புண்ணியத்துல எல்லாம் மனைவிக்கு பங்கு உண்டு. அது ஒரு விதமான ஒர்க் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். நீங்க எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், நீங்க இன்டர்னல் மினிஸ்டர்ங்கிறது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். அதனால பெண்களுக்கு அதுல நஷ்டம் எதுவும் இல்லை. அது மாதிரி வேதம் படிக்காதவங்களுக்கு, படிக்க முடியாதவங்களுக்கு ஏதாவது நஷ்டமா அப்படின்னா அப்பவும் அங்க நஷ்டம் இல்லை. ஏன்னா வேத கருத்துக்களை தான் இதிகாச புராணங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதா முக்கியமே தவிர வேத மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதனால அங்கேயும் பெண்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷனோ அல்லது டிஸ்சர்வீஸோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இதிகாச புராணங்கள் மாதிரி ஸ்மிருதிகள் எல்லாம் எல்லாருமே படிக்கலாம், எல்லாருமே அக்சசிபிள். ஸ்மிருதிகள்னா என்ன? வேத கருத்துக்களை எளிமையான முறையில சொல்றதுதான் ஸ்மிருதிகள். அதனால அங்கேயும்
எதுவும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது முதல் கேள்வியை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு அது நித்திய நைமித்திய கர்மங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்கள் செய்யக்கூடிய நித்திய நைமித்திய கர்மங்கள்ல பெண்கள் ஒத்தாசையா இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த நித்திய கர்மம் அவங்களுக்கும் நடக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் பெண்களுக்குன்னு டியூட்டி சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. அந்த டியூட்டியெல்லாம் அவங்க பண்ணதான் செய்யறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய நித்திய கர்மம். நித்திய கர்மம்னா சந்தியாவந்தனம் மட்டும் கிடையாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பல்லு தேய்க்கிறதுலாம் நித்திய கர்மமே கிடையாது. வேதத்துல விதிக்கப்பட்டதான் நித்திய கர்மம். பல்லு தேய்க்கிறது நம்ம தினசரி செய்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன். மறுபடி பல்லு தேய்க்கிறது குளிக்கிறது நித்திய கர்மம் கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டதுதான் நித்திய கர்மத்துல வரும். வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மங்கள்ங்கிறனால அதுக்கு விகித கர்மம்னு பகவத்கீதை வார்த்தையை பயன்படுத்துது. நியதியா இருக்கிறதுனால நியத கர்மங்கிற வார்த்தை பயன்படுத்துது. எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கு, நம்ம செய்யணும்னு சொல்லப்பட்டவைகளா இருக்கணும். சாஸ்திரத்துல பல்லு தேய் குளின்னு எல்லாம் சொல்லல. அதனால அது நம்ம லௌகிகமாக ஆரோக்கியமாகவும் நாட்டம் அடிக்காமல் இருக்க நம்ம பண்ணிக்கிறது. அதனால பெண்களுக்கும் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் எல்லாம் உண்டு, அவங்க பண்ணுவாங்க. அது சந்தியாவந்தனம் இல்லைங்கிறதுனால நித்திய கர்மமே இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. மன்னிக்கணும், முதல் கேள்விக்கான விடை. 1, 3 பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? அது சில